வெல்கம் டு பாலா வயர் பேக்ஸ். இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு ரிட்டன் கிஃப்ட்டுக்காண்டி ஒரு ஆஃபீஸ்லேருந்து நம்மகிட்ட ஒரு 15 கூட சிவன்கன் கூட கேட்டிருந்தாங்க. ஐடியா வந்து அவங்களுக்கு எதுவும் தெரியல. அதாவது ப்ளைனாக போடுவோமா, டபுள் கலரில் போடுவோமா, இல்லை 3 கலர் கலந்து வரலாமான்னு தெரியல. அதேமாதிரி கைப்பிடிக்குமே அவங்க ஐடியா இல்லை. நான் சொன்னேன், மேடம் இந்த மாதிரி நார்மலாக கைப்பிடி போட்டு கொடுத்தா இந்த ரேட்டு, உட்டன் கைப்பிடினா உட்டன் கைப்பிடி எல்லா இடங்களையும் ரேட் கூட தான். நம்ம வந்து ஓரளவு ரீசனபிளாக பண்ணித்தரோம், வேணுமான்னு கேட்டிருந்தோம். சரி ஓகே நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அனுப்பின பிறகு ரேட்டையும் சொன்னேன். சூப்பராக இருக்குது. ஒரு கூட சாம்பிள் அவங்களுக்கு பின்னி அனுப்புனேன். ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது. மெட்டாலியன் வயரில் இந்த பிங்க்கில் பின்னி இருக்குது, ஆனியனில் பின்னி இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேங்க, இந்த 15 கூட நல்லா ஃபினிஷிங் பண்ணி கரெக்டான டயத்துக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அட்வான்ஸ் போட்டிருந்தாங்க. எப்பயுமே கூட ஆர்டர் தரவங்க என்ன அமௌண்ட்டோ, இப்போ ஒரு 6000ரூபான்னா நீங்கள் பாதி அமௌண்ட்டு 3000 எங்களுக்கு அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் வயரு மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணி பின்னுறவங்களுக்கு வயர்களை ஒப்படைச்சு அவங்களுக்கு சின்ன சின்ன அட்வான்ஸ் 10 கூட பின்னுறாங்களா ஒரு 500 இந்த மாதிரி அட்வான்ஸ் கொடுத்தா மட்டும்தான் லேடிஸ்க்கு இன்றைக்கி பின்னி தர்றாங்க கூடைகளை. அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் எங்களுக்கு வேலைகளும் வேகமாக முடியும். அவங்களுக்கு இப்போ நான் இந்த ஆர்டரை ஒரு 2 நாளில் முடித்து அனுப்பணும். கூட எல்லாமே வந்துருச்சு. ஹேண்டில் நான் தான் இப்போ வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த உட்டன் ஹேண்டில் ஃபிட் பண்ணுற வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போடுறேன். அதே மாதிரி வெளியில் வந்து என்னோடய சேனல் கீழே கமெண்ட்டில் வந்து தொடர்ந்து 2-3 பேர் வேலைவாய்ப்பு கேட்குறீங்க. இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனல் இந்த மாதிரி நிறையா இதில் வந்து கூடைகளுக்கு வேலைவாய்ப்பு அவங்கவுங்களே ரெடி பண்ணிக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 200 பேருக்கு மேலே டீம் ஆனதுனால என்னால் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான் ஆர்டர் எடுக்க முடியுது. இப்போ ஆர்டர் வந்து நிறைய இடங்களில் வந்து நிறைய பேர் ஆர்டர் எடுக்கிறாங்க. நமக்கு இப்போ வந்து ஆர்டர்லாம் கம்மியாக தான் வருது. பெரும்பாலுமே நான் பெரிய ஆர்டர் மட்டும்தான் எடுக்கிறேன். சின்ன ஆர்டர் எடுக்க ரொம்ப யோசித்து தான் எடுக்கிறேன். ஏன்னா மற்றவங்களும் பிழைக்கணும். நம்ம மட்டும் பிழைச்சா பத்தாதுங்க, மற்றவங்களும் பிழைக்கணும். அதனால் சின்ன ஆர்டர் இருந்தால் நானே 2-3 பேர் நிறைய பேர் ரெஃபர் பண்ணி விட்டுருவேன். அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க, அவங்ககிட்ட எடுங்க அந்த மாதிரிலாம் ரெஃபர் பண்ணி விட்டுறேன். நான் இது வரைக்கும் ரெஃபர் பண்ணவங்க ஓரளவு எல்லாமே கரெக்டாக தான் பண்ணி தராங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து சென்னையில் ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஓரளவு அந்த பொண்ணு வந்து மகேஸ்வரி அந்த பொண்ணு பேர் மகேஸ்வரி நல்லா தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லா கூடயும் முடிச்சிட்டாங்க. லாஸ்ட் ஒரு 10 கூட அவங்களால பண்ணி தர முடியல, லேட் ஆக்கிட்டாங்க. ஒரு அவங்க புதுசு தான், எனக்கு இப்போ பண்ணி தர புதுசு தான். ஏன்னா ஒரு இதனால தான் நாங்கள் புது ஆட்களுக்கு தரக்கு யோசிக்கிற காரணம். ஆனால் அந்த பொண்ணு மேலே எந்த ஃபால்ட்டும் இல்லை, அந்த பொண்ணு மேலே எந்த கோவமும் எனக்கு இல்லை. அவங்க கொடுத்த இடத்துல அது மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு இடத்துல வேலை செய்ய முடியும்னு சொல்லி நீங்கள் வயர் வாங்கினீங்கன்னா அதை ஃபினிஷிங்காக முடித்து கொடுத்துருங்க. அந்த ஒரு இது உங்களுக்கு வந்து அது 1 கூட 2 கூட அது வந்து எங்களுக்கு வந்து எங்களை தொழிலே பாதிக்கும். இப்போ நீங்கள் அவங்க தராதது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பாதிப்புன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அமௌண்ட் வகையாக பாதிக்கும். அடுத்து நானே வேலை தர யோசிக்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனால் தயவு செஞ்சு ஒரு வேலையை முடியும்னா வாங்கி பின்னுங்க, முடியலையா முடியலன்னு சொல்லிடுங்க. ஏன்னா இது வந்து இந்த கைத்தொழில் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்